Hello friends, இன்னைக்கு நம்ம வந்து sausages பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் chicken minced half kg எடுத்துர்க்கேன். chicken sausages. இது வந்து நீங்க வெளிய வாங்கணும்னு அவசியமே இல்ல. நம்மளே வந்து வீட்ல வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப சில ingredients தான் உங்களுக்கு எது இருக்கோ அதை போட்டு நீங்க பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு 1/2 kg minced chicken நல்லா வந்து அரைச்சு வச்சிருக்கேன். நல்லா வந்து அரைச்சிருக்கு பாருங்க. இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஃப்ளேவர்க்காக நான் இதுல வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு தேவையானது தான் போட போறோம். நான் இவ்வளவும் போட போறது இல்ல. இதுல வந்து நான் எதுமே நான் வந்து எல்லாமே dry items தான் சேர்க்க போறேன். இதுல வந்து கொஞ்சம் புதினா காஞ்ச இலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கறிவேப்பிலை அதுவும் வந்து காஞ்ச இலைங்க. இதுல வந்து ஒரு 6-7 பல் பூண்டு போடுறேன். மிளகு 1 டீஸ்பூன் போடுறேன். இதுல வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் பொடி கொஞ்சம் போடுறேன். இது ஜிஞ்சர் பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் போடுறேன். இதுல எல்லாமே நம்ம வந்து dry items சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு இதுலயே போட்டுறேன். நம்ம அப்புறம் தேவைப்பட்ட உப்பு அதுல போட்டுக்கலாம். mixed herbs வந்து நான் கொஞ்சம் வெச்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுல எல்லாமே mix ஆயிருக்கு. அதுவும் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லுக்கு போட்டுக்கலாம். இந்த இதுல basil leaves எல்லாம் இருக்கு. இத நான் ஒரு ஸ்பூன் போட்டுறேன். இது அத்தனையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணியாச்சு. நமக்கு இது மாதிரி கோர்ஸா தான் தேவை. இப்போ chili flakes மாதிரி தான் நமக்கு தேவை. அதுதான் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படுறதை ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிட்டு அதுக்கு அப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன். நம்ம வந்து காரத்துக்கு இன்னும் தேவைப்பட்டா கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இதுதான் போடணும்னு நீங்க வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து நம்மளோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி தான். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இப்போ இத நம்ம கலந்து விட்டுட்டு என்ன குறையுதோ அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த sausages வந்து வெளிய ரொம்ப காஸ்ட்லி. நீங்க வந்து நம்மளே வந்து செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சீப்பரா வந்து முடியும். நான் இன்னும் நிறைய வந்து herbs எல்லாம் வந்து கூட போடல. இருக்கிறது வீட்ல இருக்கிறது தான் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வந்து நம்ம herbs எல்லாம் வந்து நம்ம போட்ட எல்லா chili flakes எல்லாம் வந்து நம்ம அரைச்சு வச்சதெல்லாம் நல்லா கலந்துருச்சு. இது வந்து நீங்க செஞ்சு வச்சிட்டு வேக வைக்காம நீங்க வந்து காட்றேன். அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஃப்ரீசர்ல எடுத்து கூட நீங்க வெச்சு எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து நீங்க செஞ்சுக்கலாம். கொஞ்ச நாள் வெச்சுக்கலாம். ரொம்ப நாள் வைக்க வேண்டாம். அப்பப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா செஞ்சுக்கிறது தான் நல்லது. அவ்வளவுதான். cling wrap வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் மிக்ஸ்சர் இதுல போட்டுருங்க.
கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாது கையில். இது மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக மடிச்சுக்கோங்க. அப்போ அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இப்படி பைண்ட் ஆகிடும். அப்போ நம்ம வந்து இதை டைட் பண்ணுறதுக்கு ஈஸி. இதை ரொட்டேட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாம். சிசர் வச்சும் கட் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. நான் கத்தியிலே கட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா டைட்டாக சுற்றிடணும். இப்படி சுற்றுனீங்கன்னா அது வந்து நல்லா டைட்டாகிடும். சுற்றி இப்படி மடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நம்ம நல்லா சுற்றிட்டோன்னா நல்லா சுற்றி இப்படி மடிச்சிருங்க. நம்ம வந்து இது முறுக்கும் போது இது வந்து அங்கே வந்து சிக்கன் வந்து மின்ஸ்டு மீட் வந்து நமக்கு வந்து டைட் ஆகிடும். இப்போ நம்ம இது செஞ்சிட்டோம். ஹாட் வாட்டரில் போட்டிருக்கேன், பாயிலிங் வாட்டரில். இது வேகட்டும். இப்போ 3 to 5 minutes போகிறோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படியும் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து ஃப்ரீசரில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இது உடனே எடுத்து நம்ம வந்து கோல்டு வாட்டரில் போடணும். இது நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோரும் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து 5 minutes ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. எடுத்து உடனே கோல்டு வாட்டரில் போட போகிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து கோல்டு வாட்டரில் போட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதிலெல்லாம் வந்து இது அந்த சிக்கன் வெந்த அந்த ஜூஸ் இருக்குங்க, அதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். இப்போ வந்து நீங்கள் மெதுவாக வந்து இதை பிரிச்சிங்கன்னா நல்லா நமக்கு சாசேஜஸ் கிடச்சிரும். மெதுவாக பிரிங்க.
இப்போ இது தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் சாசேஜஸ் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சாசேஜஸ் நல்லா வந்திருக்கு. ஆனால் இது ஃபுல்லாக வேகலை. இப்போ நம்ம இதை ஒன்று கறி பண்ணலாம், கிரேவி மாதிரி பண்ணலாம், இல்லை ட்ரையாக ஃப்ரை பண்ணலாம். எப்படியும் பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லா ஸ்பைசஸும் போட்டிருக்கோம். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னாலும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப நாள் வைக்க வேண்டாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகவே ரொம்ப சிம்பிள் தானே, ஃப்ரெஷ்ஷாக பண்ணி நம்ம சாப்பிடலாம். அதனால் ஒரு 1 or 2 days நம்ம வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டேன். இப்போ இந்த சாசேஜஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி நம்ம எடுத்துடலாம். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். சிக்கன் சாசேஜஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். சாசேஜஸ் எவ்வளோ சிம்பிள் நம்ம செய்கிறது. இது ஜஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப ஒரு சிம்பிள் டிஷ். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.